உலகம் மார்க்கம் ஊரு என்ற வித்தியாசம் இல்லாமல் இந்த நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். வணக்க வழிபாடுகளிலும் காணலாம். இந்த ஃபேமிலியில பாருங்க, குடும்ப ரீதியாக இன்றையிலிருந்து நீங்க என்ன செய்யணும், நல்ல முறையில் தொழணும், குடும்பத்தை அப்படியே இஸ்லாமியமயப்படுத்தணும் அப்படி என்று சொல்லி அன்றைக்கு எல்லா சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. உள்ள ஏதோ ஒரு ஃபித்னா காரணமா இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக இருக்கும். அன்றைக்கு எல்லாரும் இந்த ஃபேமிலி பிள்ளையும் போட்டு பிள்ளைக்கு தான் சட்டம், வீட்டுக்கு தான் சட்டம், இப்படித்தான் சமைக்கிறது, இப்படித்தான் சாப்பிடுறது, இப்படித்தான் தொழுகிறது என்று ஒரே நாள்ல 9 வருஷத்தை மாத்துறதுக்கான டோட்டல் பிளேனையும் போட்டு முழுசா செஞ்சிருது. அடுத்த நாளே அதுல ஒரு சின்ன பிழை விட்டாலும் நேத்து தான் முடிவெடுத்தது, இன்றைக்கே இப்படி விடக்கூடாது, ஃபுல் அக்யூரேட்டா என்ன செய்யணும், சரியாக இருக்கணும் என்று சொல்லி 2 நாள் அந்த குடும்பம் ஓடும். அதே மாதிரி 3ஆம் நாள் பழைய நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், பேத்துரும். ஏன், இந்த புதிய திட்டத்துல நம்பிக்கை இழந்து போய் பழசிலே ஆக உச்சகட்டத்துக்கு எங்க போகலுமோ அங்க போகக்கூடிய குடும்ப திட்டங்களை எல்லாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். குடும்பத்தை சிஸ்டமா கொண்டு வர ட்ரை பண்ணி அப்ப நிறைய பேரை நீங்க சந்திச்சு பேசி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் போட்ட எல்லா திட்டங்களும் தோல்வி. நிறைய பேர் 100க்கு நான் பேசுகின்ற நேரத்திலே உள்ளத்துல நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா, சரிதானே, இதுல எதுலதான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று ஃபீல் பண்ணுகின்ற அமைப்பில் எல்லா விடயங்களிலும் இந்த நிலைமை இருப்பதை பார்க்கிறோம். பாடசாலையில் உள்ள மாணவர்களை பாருங்க பாவம், அதாவது இதுல தபியத்தை, இயற்கையை, நேச்சுரலிட்டியை விளங்காம, அந்த நேச்சரை விளங்காம நடந்து கொள்கின்ற முறையால தான் இது நடக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அல்ல அப்படித்தான் மனிதனை வைத்திருக்கிறான், அது எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் தெரியாததுனால அப்படி நடக்குது. பாடசாலையில் என்ன செய்வாங்க தெரியுமா, எக்ஸாம் வருகின்ற நேரத்தில் மாணவர்கள் விழுந்து அடிச்சு படிப்பாங்க. அப்ப உம்மா அப்பா படிச்ச சேர்மார்கள், அதான் டீச்சர்ஸ்மாரா சொல்லுவாங்க, இந்த பாரு நீ இப்படி கஷ்டப்படணுமா, சிலபஸ் வந்த நாள்ல இருந்தே ஒரு நாளைக்கு ஒரு பாடமே நீ நல்ல முறையில படிச்சு வந்தேன்னு சொன்னா உனக்கு இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. நீ எல்லாத்தையும் போட்டு கடைசியில படிக்கிற நேரத்துல திறமையா இருந்து கூட உனக்கு படிக்கலாம். அப்ப அந்த மாணவர் ஒரு முடிவு எடுப்பான், புது சிலபஸ் வந்த உடனே அந்த லீவ் பீரியட் 1.5 மாசம், அந்த 1.5 மாச பீரியட்ல எல்லா புக்கையும் வாசி முடிச்சிருது. அப்படித்தான் நிறைய படிக்கின்ற திறமையான மாணவர்கள் முடிவு எடுக்கிறது. எக்ஸாம் முடிஞ்சிடும், புது சிலபஸையும் கையிலையும் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போன முதலாம் நாளே விஞ்ஞானத்துல ஒரு பாடம், தமிழ்ல ஒரு பாடம், சமூக கலையில் ஒரு பாடம், வரலாறுல ஒரு பாடம், மெட்ஸ்ல எல்லாம் பட்டி ஒரு நாள் 2-3 நாள் 3 நாள் பாடம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் போற நேரத்தில் பாடமே ஆரம்பிக்கல, எக்ஸாம் என்ன பெரிய லெவல்ல வருது, ஓ லெவலா இது, ஏ லெவலா இது, அப்படி என்று மற்ற சைடு எல்லாம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் உள்ளுக்கு வந்த பின்னால இன்ஷா அல்லாஹ் ஸ்கூலுக்கு போற நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் நாள் இது படிப்போம். முதல் மாற்றம், முதலாவது என்ன செய்யறது, பாடசாலைக்கு போவோமே அதுல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாடம் வேண்டி படிக்கும். பாடசாலைக்கு போனதுல இருந்து என்ன முடிவு எடுக்கிறேன், சரி வரலையே, எக்ஸாம் கிட்டாகி அதாவது ஒரு மாசம் இருக்கக்குள்ள படிப்போம். கடைசி எக்ஸாம் வரைக்கும் படிக்கிறது இல்லை, மறுபடி பழைய சிச்சுவேஷன். ரமலான பாருங்க, ரமலான் முதலான் நோம்பு எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறது, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நல்ல முறையில் தொழுது நோம்பு பிடிச்சி தௌபா செஞ்சு 30 ஜுஸ் குர்ஆனை 3 முறை முடிக்கணும், 10 நாளுக்கு ஒருக்க. போன முறை ஒரு முறையே முடிக்கல, இந்த தடவை முடிக்கிறது 3 முறை முடிக்கிறதுக்கு. அதாவது மாதத்துக்கு 10 நாள் மேலே 3 முறை முடியும். ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதணும். அதுல என்ன செய்வோம், SMS அனுப்பி ஒவ்வொரு நேர தொழுகைக்கு முன்னால இத்தனை பக்கம், பின்னால இத்தனை பக்கம், அப்படி எல்லாம் திட்டமிட்டுட்டு இந்த ரமலான ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு ரமலான்ல கடைசி 29 நாள் என்ன முடிவு எடுக்கிறது, இந்த ரமலானும் ஒழுங்கா செய்யல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் நல்லா செய்வோம். இப்படித்தான் எல்லா ரமலானும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரமலான் நிறைய பேர் கடத்தி இருப்பாங்க. அடுத்த ரமலானுக்கு நிறைய பேர் மனசுல இப்பயே தெரியும், அடுத்த ரமலான் வந்தா நான் முதலாம் நாள் இந்த முடிவெடுப்பேன், 29 நாள் இந்த முடிவெடுப்பேன், நிறைய பேருக்கு இப்பயே தெரியும். அவ்வளவுக்கு சோர்வும் உற்சாகமும் நம்ம லைஃபோட அனுபவ ரீதியாக ஓர்டர் படி கலந்திக்கிறத பார்க்கிறோம். இது ரமலான்ல காண்றோம். வணக்க வழிபாடுகள்ல உம்ராவுக்கு போறவங்க ஃபர்ஸ்ட் முறை உம்ராவுக்கு போறாங்களே அவங்க ஒரு முடிவோட போவாங்க. அங்க ஃபர்ஸ்ட் முறை போயிட்டு வந்த உடனே அங்க போய் குர்ஆனை முடிக்கணும், 15 நாள் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இத்தனை தவாப் செய்யணும், அப்படி எல்லாம் செய்யறது. முதலாம் நாள் அதே மாதிரி நடக்கும், 2ஆம் நாள் அதே தவாப், 3ஆம் நாள் அதுக்கு மக்காவுக்கு போனவர் தானே கடையெல்லாம் காண்றது, அங்கெல்லாம் போனவர் தான் இவ்வளவு கடைக்குதா அப்படின்னு அங்கதான் தெரியும். முழு அத்தனைக்கு எதிரான அத்தனை விஷயம் இருக்கும் தெரியும். அப்ப ஒவ்வொரு நாளும் முடிவெடுக்கிற பார்க்கப்படாது, கடையை பார்க்கவே கூடாதுன்னு வாரது போறது. 3ஆவது நாளைக்கு பிறகு அங்க உள்ளவங்களே சொல்லுவாங்க, என்ன இப்படித்தான் எல்லாரும் வாரது என்றோடனே அவனும் எல்லாரும் வாரனா நாங்கள் இனி பிழை இல்லையே. அதுல ஒரு குர்ஆன் வசனம் வேற, என்னது, உங்களுக்கு ஹஜ் முடித்து அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அந்த அல்லாஹ் கூட என்ன சொல்றான், பிசினஸ் பண்றது அது இது வாங்குறதுல பிழை இல்லைன்னு. அதோட அந்த குர்ஆன் வசனம் அன்றைக்கு தானே கேள்விப்படும், பிசினஸ் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க, அன்றைக்கு தான் கேள்விப்படும். அதோட 3ஆம் நாளோட தவாப் முடிஞ்சாச்சு, பிசினஸ்
ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போனா திருப்பி அந்த ஆகல தவாஃபுக்குள்ள காணவே இயலாது. ஏன்? அதுக்குள்ள போனவங்க 5 நேர தொழுகையோட முடிஞ்சுது. அடுத்து அந்த முடிக்கணும், அந்தவங்களுக்கு வாங்கணும், இவங்களுக்கு வாங்கணும், அங்க இருந்தே கோல் எல்லாம் இருக்கு. நான் அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன், எல்லாம். அப்ப கடைசி நாளா எது மாறுறது? இது. மக்கால ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணி முடிஞ்சு மதீனால இபாதத் செய்யணும் என்ன வச்சிருப்பாங்க. மதீனால ஷாப்பிங் நிக்கிற விஷயம் தெரியாது. வணங்கிட்டா எல்லாம் முடிவு எடுத்துட்டு மதீனாவுக்கு போன உடனே அட்டை இங்கேயும் வேற இருக்கிறா, இங்க வாங்கலாம் போயிட்டு அதுக்குள்ள கடை கோல் பண்ணி கடன் எல்லாம் எடுத்து மதீனால இந்த வர கோல அமலோட சேர்த்து கடனோட என்ன செய்வாங்க வந்து சேருவாங்க. நிறைய பேரை நீங்க என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். உற்சாகமும் ஆர்வம். ஃபர்ஸ்ட் நாள் போன உடனே யாரை பத்தியும் புறம் இல்ல, யாரை பத்தியும் கோல் பேசுறது இல்ல, நல்ல முறையில் இருக்கிறது. 3வது நாள்ல இருந்து தவாஃபு, இங்க உள்ள அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு தவாஃபு, விளங்கிட்டான இப்ராஹிமுக்கு ஒரு தவாஃபு. ஏன்? அவங்கள பத்தி எல்லாம் புறம் பேசுறது, செஞ்ச தவாஃப் எல்லாம் இங்க கொடுத்துடுறாச்சு. எல்லார பத்தியும் புறம் பேசி அங்க எல்லாருக்கும் ஒரு தவாஃபு செஞ்சுட்டு இங்க வந்து இறங்குறது. டோட்டல் அமலும் யாருக்கு? இங்க உள்ளவங்களுக்கு. அவருடைய எண்ணத்துல அவருக்கு மேலதான் இருக்குது. ஆனா அவர் வந்து இறங்கக்குள்ள யாரெல்லாம் பேசினாரோ அவங்கள ஒவ்வொருவருக்கும் தவாப் செய்யறாங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, மற்றவர்களுக்காக தவாப் செய்யலாமான்னு சொல்லி. மற்றவர்களுக்காக செஞ்சீங்களோ செய்யலையோ அல்லாஹ் தஆலா மற்றவங்களுக்கு தவாப கொடுத்துருவான். இப்படி பேசுனீங்கன்னு சொன்னா, இப்படி பேசுனீங்க என்ன செஞ்சிருவான்? கூலியா அவங்களுக்கு கொடுத்துருவான். இந்த உற்சாகம் சோர்வு நீங்க நிறையவே காணுவீங்க. இந்த சோர்வு தன்மைகள், இந்த உற்சாகம், பாவத்துல ஒரு உற்சாகம் சோர்வு இருக்குது. அது என்ன? பாவத்தை இனி செய்வதில்லை. வீட்டுல எவ்வளவு சீடி சேர்த்து வச்சிருந்தாரோ எல்லாம் உடைச்சிருது, எல்லாம் கெசட்டை சேர்த்து எல்லாம் உடைச்சிருது. சிலர் என்ன செய்யறேன்னா அப்படியே டிவிய பாக்ஸ்ல போட்டு அல்மாரிக்கு மேல எடுத்து வச்சாச்சு. அதுவும் குறிப்பா ரமலான் டைம்ல காட்டுவாங்க, பாருங்க நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானோட முடிஞ்சாச்சு, ஆளை அனுப்பிட்டாச்சு மேலுக்கு அப்படின்னு ஒசை காட்டுவாங்க. அதுலயே விளங்குது, அந்த அல்மாரிக்கு மேல வச்சிக்கிறதுலயே விளங்குது. ஒரு நாள் அவர் என்ன செய்வாரு, கீழே இறங்குவாரு. ரமலான் முடிஞ்சு ஒரு 6 நோம்பெல்லாம் போயிடும். போனவரை பார்த்தா பழைய காலத்தை விட மோசமான நிலைமையில் என்ன செய்யும், அத்தனை டெவலப்பா இருந்துட்டீங்க. பாவத்தை உடனே முடிவு எடுக்கிறவன் 1 நாள் 2 நாள் முடிவு எடுத்திருப்பான். 3ஆம் நாள் சினிமா ஹாலுக்கு பக்கத்தால போவான். படம் ஒன்று புதுசா வந்து ரிலீஸ் ஆகின ஒரு படம் ஒன்று இருக்குன்னு வைங்களேன், கண்டோனே மனசு சொல்லும் இதை மட்டும் கடைசியா என்ன செஞ்சிருவோம் பார்த்து இதோட முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பிறகு எதுவுமே இல்லை. ஒரே பொருள். குறிப்பாக இளைஞர்கள் இந்த பாடல் கேட்கிறவங்க படம் இப்படி இந்த சமுதாயத்தில் சோர்வு உற்சாகத்துக்கெல்லாம் பின்னணியில் இதார். இது மட்டுமல்ல, அமானிதங்கள், வாக்கு மீறல்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கும் சோர்வு உற்சாகம் ஒரு காரணம். வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல, ஒருவனுக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்கும், பணம் இல்லாம இருக்கும், அதுவும் ஒரு காரணம் வாக்கு மீறலுக்கு. அதே நேரம் இன்னொரு காரணம் இருக்கு, உற்சாகம் சோர்வு இதுக்கு பின்னால இருக்கு. அமானிதம் நாசமாக போறதுக்கும் இல்லாமல் போறதுக்கும் சோர்வு உற்சாகம் என்றது இருக்கு. வெறுமனே நாங்க நினைக்க கூடாது, செயல்பாடுகள் மட்டுமல்ல, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது இருக்குது. உற்சாகமா உள்ளவன் தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவான். உற்சாகமா உள்ளவன் ஒரு 1000 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவான். உற்சாகம் இல்லாதவன் 2 பிரச்சனையில டென்ஷன் ஆகிடுவான். உற்சாகம் இல்லாதவன் 2 பிரச்சனையில என்ன செஞ்சிருவான், டென்ஷன் ஆகிடுவான். அப்ப இந்த உற்சாகம் சோர்வு எவ்வளவு முக்கியமா நினைச்சு பாருங்க. சரியா ஒரு மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அன்புள்ள சகோதரர்களே. எனவே இந்த உற்சாகம் சோர்வை எப்படி நிர்வகிப்பது, எப்படி நாங்கள் அதுல சிறந்த ஒரு இடத்தை அடைந்து கொள்வது, அதுக்கு என்ன, அதாவது என்னென்ன விஷயங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றன என்பதை பற்றி நான் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாக சகோதரர்களே, நபி அவர்கள் மனிதர்களுடைய வகையை சொல்கிறார்கள். ஏன்னா அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படிச்ச அந்த தபியத்தை எங்களுக்கு மாற்ற இயலும். அல்லாஹ் படைச்ச ஒரு இயல்பு இருக்குமே, அதுல இருந்து நாங்க எங்களை காப்பாற்றிக்கொண்டு போய்கொண்டிருக்கலாமே ஒழிய பொது இயல்பிலிருந்து எங்களுக்கு என்ன செய்யலாது, நாங்கள் மாற்ற முடியாது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமன் நாசு கல் இப்லில் மிஆ லா தஜிது ஃபீஹிம் ராஹிலா. புகாரில வரக்கூடிய செய்தி. மக்கள் இருக்கிறாங்களே ஒட்டகங்களை போன்றவர்கள். 100 ஒட்டகத்துல நீ பிரயாணம் செஞ்சு போறதுக்கு ஒரு ஒட்டகத்தை சூட்டபிளா காண மாட்டாய். ஒரு ஆள் 100 ஒட்டகம் வச்சுக்கிறான்னு வைங்களேன், எல்லா ஒட்டகமும் பிரயாணத்துக்கு சூட்டபிளான ஒட்டகம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது ஒட்டகத்தை வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், ஒட்டக பண்ண வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும். 100 ஒட்டகம் இருந்தா இப்போ 100 மாடு இருக்குன்னு வைங்களேன், எல்லா மாட்டையும் வண்டியில என்ன செய்யலாது, கட்ட இயலாது. அதே மாதிரி 100 ஒட்டகம் இருந்தா எல்லா ஒட்டகமும் பிரயாணத்துக்கு சூட்டபிளான ஒட்டகம் அல்ல. அது மாதிரி தான் மனிதர்களும் என்றான். அது மாதிரிதான் மனிதர்களும் 100 பேர் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி ஸ்ட்ராங்கான ஆக்களோட இருக்கிறோம் நினைச்சிடக்கூடாது. அதுல ஒத்தரை கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சூட்டபிளான ஆளா என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே 100, 200, 300 எண்ணிக்கை எங்களை என்ன செய்யாது, சந்தோஷப்படுத்திட கூடாது. அதுல சூட்டபிளான ஆளா இருக்க மாட்டாது.
பாருங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்களையும் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களையும் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் கடலுக்கு முன்னால நின்ற டைம்ல என்ன சொன்னாங்க? நல்ல நம்பிக்கையானவர்கள், ஃபிரௌனுக்கு எதிராக பேசினவங்க. கடலுக்கு முன்னால வந்து என்ன சொன்னாங்க? கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதரகூன், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட தோழர்கள் மஸ்ஜிது நபவியில நபியர்கள் மஷூரா கேட்கிறாங்க பத்ர் யுத்தம் சம்பந்தமாக. என்ன சொன்னாங்க? கஅன்னக தஅனீனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களையா நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? நீங்கள் போகின்ற நேரத்தில் ஃபஇன் இஸ்தஅரதனா ஹாதல் பஹர், இந்த செங்கடல் எங்களுக்கு முன்னால் வந்து நீங்கள் அதில் எங்களை குதிக்க சொன்னாலும் லஹுத்னா அமாமக், உங்களுக்கு முன்னால் நாங்கள் அதிலே என்ன செய்வோம்? குதிப்போம். ஃபசிர் அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு நீங்க போங்க, நாங்கள் உங்களை தொடர்வோம். மூசாவை பார்த்து அவருடைய சமுதாயம் சொன்னது போன்று என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்ப 100 பேர் பின்னால இருந்தாங்கதா, அதுல சூட்டபிளான ஆக்கால்ன்றது அல்லாஹ்வுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். அதனால நாங்க என்ன விளங்கணும்டா, 100 பேர் இருந்தாலும் சூட்டபிளான ஒட்டகம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அப்ப சிறந்த மனிதராகுவதாக இருந்தால், உற்சாகத்தையும் சோர்வையும் ஒரு சிறந்த நிர்வாகம் செய்பவராக இருந்தால் சும்மா கிடைக்காது. அதான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்ற விஷயம். வெறுமனே இந்த பயானை கேட்ட உடனேயே எல்லாரும் அடுத்த நாள் உற்சாகம் உள்ளவர்களாக மாறுவார்கள் என்று யாராவது நினைச்சா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் 100 ஒட்டகத்துல ஒரு ஒட்டகம் கூட பிரயாணத்துக்கு சூட்டபிள் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றது மாதிரி அப்படித்தான் மனிதர்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஒரு மனிதன் 100 பேருக்குள் ஒரு சிறந்த விரல் காட்டி சுட்டி காட்டப்படக்கூடியவனாக மாறுறான்டா, அவனை ஒழுங்கான முறையில் நிர்வகித்ததுதான் காரணம். அதை நீங்க நல்ல முறையில் மனதில் பதிய வைங்க. சும்மா பிறந்தோம், எங்கட தபியத் எங்களுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்தோம், அதுக்கு எங்களுக்கு கிடைச்ச மாதிரி தொழில் செஞ்சோம், எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி இபாதத் செஞ்சோம், எங்களுக்கு அமைஞ்ச மாதிரி திருமணத்தை செஞ்சுக்கொண்டோம், எங்களுக்கு ஊர்ல அமைஞ்ச மாதிரி புள்ளைய வளர்த்தோம், மரணித்தோம் என்கின்றவர்கள் 100 ஒட்டகங்களில் ஒரு ஒட்டகம், அவ்வளவுதான். ஸ்பெஷல் ஒட்டகம் அல்ல, ஸ்பெஷலானவர்கள் அல்ல. ஸ்பெஷாலிட்டி யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? ஒருவர் தன்னைத்தானே பயிற்றுவிச்சுக் கொள்கிறாரே, தன்னைத்தானே முழுமையாக அதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துக் கொள்கிறாரே, அவருக்கு மட்டும்தான் ஒரு சுட்டி காட்டப்படுகின்ற ஒரு ஒட்டகம் போல அவர் மாறுவார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யாராவது தனது சோர்வு நிலைகளையும் உற்சாகமான சூழ்நிலைகளையும் நிர்வகிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் முதல் இடம் என்ன தெரியுமா? அத உள்ளத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்து, மனோ இச்சைக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்து நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற தன்மையை கொண்டு வந்து கொள்ள வேண்டும். அதான் முதல் முக்கியம். அன்புள்ள நபித்தோழர்கள்ல இந்த வித்தியாசங்களை நீங்க காணலாம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள வராங்க, இந்த தூணுக்கு அந்த தூணுக்கு இடையில ஒரு கயிறு நிக்குது. இப்படி என்ன கயிறுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இது இல்ல, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தொழுவுறதுக்கு வந்தா நீண்ட நேரம் இரவுல தொழ வேண்டி வருமே, அப்படி தொழுற நேரத்தில் சோர்வு வந்தா அந்த சோர்வை மிகைத்துக் கொள்வதற்காக வேண்டி இதை பிடிச்சிக்கிட்டு தொழுவா. உலாம அந்த அதாவது அந்த சோர்வை மிகைக்கணும் இதை பிடிச்சிக்கிட்டு தொழுவா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவிழ்த்து விடுங்க, அதை அவிழ்த்து விடுங்கள். உங்கள் ஒருவருக்கு உற்சாகம் ஏற்படுகிறதா நின்று தொழுங்க, உற்சாகம் முடிஞ்சுதா இருந்து தொழுங்க, இருந்து தொழுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இன்னைக்கு என்ன சொல்ல வராங்க? உனக்கு உற்சாகமான ஒரு டைம் ஒன்று கிடைச்சது தொழுறதுக்கு, அப்ப தொழு. எங்களை பிரச்சனை அதல்ல, உற்சாகமான டைம்ல தொழுறல்ல, வேற வேலையில இருந்துட்டு. அதை நான் பின்னால சொல்றேன், சரியா? ஒவ்வொரு மனிதனுக்கு உற்சாகம் ஒரு பகுதி ஒட்டவா வரும், சோர்வு என்ற பகுதி ஒட்டவா வரும். அதை நிர்வகிக்காதனாலதான் உற்சாகம் என்ற பகுதி சுருங்கி சோர்வு என்ற பகுதி விரிஞ்சுக்கிட்டு போகுது. அல்லாஹ் ரெண்டையும் வச்சுக்கணும், அதை மாறி மாறி வரும். ஒரு நேரத்தை நீங்க பாருங்க பார்ப்போம், திடீர்னு நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லாம் செய்யணும் மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து மசூரா கொடுத்து அப்படி செய்யும் இப்படி செய்யும் சொல்லிட்டு போயிருவோம். நேற்று தான் சொன்னார், ஆளை காண பண்றோம். ஏன்? அவர் உற்சாகத்துல வந்தது, அவர் வந்து உற்சாகத்துல வந்து நம்ம விளைவிக்கணும். உற்சாகத்துல வந்தார், நாளைக்கு இவர் இருக்க மாட்டார், நம்ம விளைவிக்கணும். அவருடைய உற்சாகத்தை நாங்க என்ன செய்யணும், மட்டம் தட்டாம நிர்வகிக்கணும். ரைட், அதை சுருக்கி அதை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அப்படிப்பட்ட தலைவர்களும் இல்லை, அப்படிப்பட்ட உணர்வு உள்ள மாதிரியான அதாவது வழிநடத்தப்படுகின்றவர்களும் இல்லை. இதான் பிரச்சனை. அவர் உற்சாகம், நீங்க சும்மா கேஸ்ல கத்தாங்கன்னு இவர் ஒரு தட்டு தட்டிடுவார் அவரை, அதோட அவரோட உற்சாகம் அடிமட்டத்துக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். வந்தவரை கொஞ்சம் நிர்வகிக்கணும் என்ற எண்ணம் இல்லை. அவரும் தன் உற்சாகத்தை புரிஞ்சுக்கலாம மட்டும் தட்டிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட உற்சாகமான நேரத்தில் நீங்க தொழுங்க, உங்களுக்கு சோர்வண்டு வருமே உட்கார்ந்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ். இப்படி என்ன செய்ய வேணாம், கஷ்டப்பட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் அவிழ்த்து விட்டார்கள் வருது. அதே போல காப் இப்னு மாலிக் சம்பவம் நாங்க படிச்சுக்கிறோம். அவருக்கு என்ன நடந்தது? அழகான அறுவடை காலத்தில் அவருடைய தோட்டத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. தபூக் என்ற ஒரு யுத்தம், சூடான நிலைமைக்கு தானே
கிளைமேட் சூடா இருந்தா உடம்பு என்ன செய்யும்? அதாவது சூட்ல நின்றுக்கும். நல்ல சூடு உடம்பு இருக்க கொல, கிளைமேட்டுக்கு ஏற்ற சூடு பொடியில் இருக்க கொல ஒரு நாள் வேலை செய்யறதுக்கு மனசு வராது. அது நல்லா விளங்கு. நல்ல உற்சாகமாக எங்களை நாங்கள் ஆர்வமூட்டி கொண்டாலே ஒழிய வேலை செய்யறதுக்கு மனசு வராது. எப்ப மனசு வரும் நல்லா கேளுங்க. வெளியில கூலான சிச்சுவேஷன் இருந்து அந்த மாதிரி கட்டத்தில் உடம்புக்கு என்ன செய்யும்? வேலை செய்யறதுக்கான ஆர்வம் நல்லா வரும். இது நாங்க உணர்றது இல்லை. ஏன் வரும் சொல்லுங்க? கிளைமேட் வந்து என்னது கூலாயிக்கிறதுனால உடம்பு கூலாயிட்டு போ, உடம்புக்கு சூடு தேவைப்படும். உடம்புக்கு சூடு தேவைப்படும். அப்ப ஹீட்ட உடம்பு ஹீட் தேவை என்ற உணரும். உடம்பு வேலை நிறைய செய்ய சொல்லும். உடம்பு என்னது வேலை நிறைய செய்ய சொல்லும். அந்த டைம்ல நல்ல ஆர்வம் ஆயிப்போம். எங்களுக்கு தான் அந்த கிளைமேட் பத்தி யோசனையே இல்லை. எங்களுக்கு அதை பத்தி யோசனையே இல்லை. அன்புள்ள பாருங்க, நீங்க மத்திய மிடில் ஈஸ்ட் எல்லாம் பாருங்க பாவம், கிளைமேட் எப்ப பெரும்பாலும் சூடாயிக்கக்கூடிய கட்டங்கள் இருக்கு. அவங்களால நிறைய சோம்பேறித்தனமா தான் இருப்பாங்க. குறையாக சொல்லல, அவங்களால நிறைய வேலை செஞ்சுக்கிறதை விட நிறைய சேவன்ட்டுகளை அது இதுகளை எடுத்து தான் அந்த மத்திய கிழக்கில் உள்ள மாதிரியான வேலைக்காரர்கள் வேற எங்கேயும் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. சோர்வு தன்மை அவங்களுடைய இயல்பிலே இருக்கும், இயற்கையில இருக்கும். அதுக்காக அவர்கள் முயற்சியற்றவர்னு சொல்லல. பொதுப்படையா உலக நாடுகளை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்படித்தான் வரும். இஸ்லாமிய நாடுகள்ல குறிப்பா துபாய், சவுதி அரேபியால என்னது சோம்பேறி நாடுகள் பிரிப்பாங்களே, அதுல 10க்குள்ள வந்துடும். அதுக்குள்ள 10க்குள்ள வந்துடும். ஜப்பானும் 11வது வருதுன்னா நினைச்சு பாருங்க நீங்க என்ன காரணம். அப்படி வாரத்துக்கான ரீசன் என்ன சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ஒரு அதாவது ஒரு பொது அளவீடு ஒன்று இருக்குது. மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன், அதாவது உற்சாகம் சோர்வுன்றது மாறி மாறி வரும். அதனுடைய இடத்தை நாங்க சரியான முறையில் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சோறு உற்சாகம் நல்லா தொழுங்க, சோறு வந்தா உட்கார்ந்துருங்க. இது முதலாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் காப் இப்னு மாலிக்கு ஏற்படுகிறது. அவர் என்ன சூடான சிச்சுவேஷன், அவரோட தோட்டத்தை பார்க்கிறாரு, அவரோட உடம்பு வேலை செய்யறதுக்கு என்ன செய்யல, தூண்டல. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா ஆரம்பிட்டாங்க. அந்த தபூக் யுத்தத்தை படி அடிக்கடி குர்ஆன் எதை பேசுது, சூட்ட பேசுது. தபூக் யுத்தத்துல குர்ஆன் சூடை பேசுகிறது. அவங்க என்ன சொன்னாங்க, லா தம்ஃபிரு ஃபில் ஹர் குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா. அதாவது சூடான நேரங்களில் சூடா இருக்குது, இந்த டைம்ல போறீங்க அப்படின்னு மக்கள் கேட்டாங்க, முனாஃபிக்குகள். அல்லாஹ் தஆலா சொன்னா, நரகத்தின் சூடு இதைவிட கடுமையானது என்று சொல்லுங்கள். நரக சூடு இதைவிட கடுமையானது. அப்ப மதீனால இருந்து ஒரு அனுபவம் இல்லாத அளவுக்கான தபூக்குடைய தூரத்துக்கு போகணும். போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் நிறைய பேர் சோர்வுல உட்கார்ந்துட்டாங்க. காப் இப்னு மாலிக்கோடு இன்னும் 2 நபி தோழர்கள், நிறைய முனாஃபிக்கீன்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உட்கார்ந்துட்டாங்க. அவர் என்ன நினைச்சாரு, அவர் போகப்படான்னு உட்காரல, என்கிட்ட தானே வாகனம் எல்லாம் இருக்குது, முழு செலவுக்குரிய ஆயுதம் எல்லாம் என்கிட்ட இருக்குது, ரசூலுல்லாஹ் போய் கொஞ்சம் எடுத்து நம்ம இடையில என்ன செஞ்சிடலாம், ஸ்பீடா போய் சேர்ந்துடலாம். அதான் சைத்தானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சைத்தான் ஒரேடி அங்க போறது இல்லை, வணங்கிட்டா முதல் ஸ்டெப். 2வது நாள் என்ன செய்யறாரு, சரி இப்ப என்ன ஒரு அரவாசி தூரம் தான் பேத்திருப்பாரு, நான் குதிரையில எடுத்து பிடிச்சேன்டா பேத்து சேர்ந்துடலாம். 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் அப்படியே இருந்து பாக்குறாங்க. மதீனாலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நானும் என்ன செஞ்சிருவோம், உட்கார்ந்துருவோம்டா. அதுக்கு போற இவருக்கு வழங்கிட்டு இனி போய் சேர்ந்து கிடையாது. இனி ரசூலுல்லாஹ் வார கட்டம் ஆயிட்டு சோர்வு அப்படியே அவர் உட்கார வச்சு இவருக்கு கவலை ஆயிட்டு. மதீனால பார்த்தா எல்லாருமே முனாஃபிக்கீன்கள் தான் இருக்கிறாங்க. போகாதவர்கள் யாரு, கன்ஃபார்மாக யாரெல்லாம் முனாஃபிக்கீன் நபி தோழருக்கு மத்தியில் அறியப்பட்டார்களோ அவர்கள் மட்டும் தான் நிக்கிறாங்க. இவருக்கு அது கடுமையா கவலையா இருக்கு. இப்ப மனசு தூண்ட ஆரம்பிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வாராங்க, என்ன சொல்லி சமாளிக்கிறது, என்ன சொல்லி சமாளி. அப்ப அவரை பிந்த வச்சது எது சொல்லுங்க பாபம், ஒன்றுமே இல்லை, சோர்வு தான். அந்த சோர்வான சூழ்நிலை சூட்டில் அவருக்கு என்ன செஞ்சது வந்தது. சாதாரணமான அவரு பையால, அதாவது அகபா பையால கலந்து கொண்டவர், இன்னும் எத்தனையோ யுத்தங்களை கலந்து கொண்டவர், பெரிய ஒரு தியாகி. அவருக்கு அந்த நிலையே வந்துச்சு, ஈமானிய குறைபாடால வரல, எதால வந்துச்சு, இந்த மாதிரி சோர்வு மனநிலைகள் வரும். சிலவங்களுக்கு பாவத்தில் அப்படி வரும். நபித்தோழர்கள் சில உதாரணங்களை சொல்லிட்டு சோர்வு அவைகள்ல நபித்தோழர்கள் நுஐமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தார். இது புகார்ல வரக்கூடிய செய்தி. நபித்தோழர்கள் அவரை எப்படி நினைச்சாங்கன்னா, நல்ல அவரோட வேலையை பார்த்துட்டு கழுத வேலை செய்யுமே, என்ன வேலை செய்யும், மேலுக்கு என்ன இருக்குது எதிரிக்கு விளங்காம முழு தியாகத்தோட வேலை செய்யுமே, அந்த மாதிரி பாடுபடக்கூடியவர் என்று நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆனா வறுமையில் உள்ளவர், அவர் கஷ்டமும் வறுமையில உள்ளவர். இந்த நபித்தோழர் பிரச்சனை என்ன, இவர் அல்லாஹ்வின் தூதரையும் கடுமையாக விரும்பக்கூடிய ஒரு நபித்தோழர், சிறந்த முறையில் விரும்பக்கூடிய ஒரு நபித்தோழர். ஆனா இவர பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாம இருந்தார். சாராயம் குடிக்கிறது, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு மிகவும் தொடர்போடு இருந்த நபித்தோழர், மிகவும் விரும்பிய நபித்தோழர். இதை நாங்க புகாரில பார்க்கிறோம். இவர் எந்த அளவுக்குன்னா வறுமையில இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். கையில வசதி இல்லை,
சரியான ஆர்வம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கொண்டு நல்ல உற்சாகமானவர். இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு முறை மார்க்கெட்டுக்கு போற டைம்ல பார்த்தா ஒரு நல்ல ட்ரெஸ் உண்டு, ரசூலுல்லாஹ்வுக்கு சூட்டபிளான ஒரு ட்ரெஸ் உண்டு, வியாபாரத்தில் நிக்குது. வியாபாரிகிட்ட போய் சொல்றாரு, விலையை கேட்கிறாரு. கையில தாங்கன்னு, எனக்கு பின்கால வாங்கன்றார். கொடுக்கறதுக்கு சல்லி இல்லை வர்ற, எனக்கு பின்கால வாங்கன்னு எடுத்துட்டு வர்றாரு. எடுத்து வந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் திறந்தாங்க. என்னன்னு கேட்டேன், உங்களுக்கு அன்பளிப்பு என்ன. பின்னால இவர் இருக்கிறார், விளங்கிட்டானே அந்த உரிய ஓனர் இருக்கிறாரு, இதை கொடுத்து உங்களுக்கு அன்பளிப்பு என்ன. ரசூலுல்லாஹ் எடுத்துக்கண்ணா சந்தோஷமா எடுத்துக்கிட்டு சொல்லி முடிஞ்சோன்னு வியாபாரி கேட்கிறா, ஏன்டா பணம் எங்கேன்னு கேட்கிறாரு. பின்னால் உள்ளவர், அல்லாஹ்வின் தூதரே சல்லியை கொடுத்துருங்கண்ணா. அப்படி சொன்னார். புகாரில் வரக்கூடிய செய்தி இது, சல்லியை கொடுத்துருங்கண்ணா. ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு கேட்டாங்க, அவலம் துஹுதிலி, நீங்க அன்பளிப்பா தரலன்னு கேட்டாங்க. அன்பளிப்பு தான், கொடுக்கறதுக்கு சல்லி என்னட்ட இல்லைன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்தை எடுத்து கொடுத்தார்கள். உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த சமுதாயம் இதுக்கு போற என்ன செய்யாது, சந்திக்காது. எடுத்து கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கோவமெல்லாம் படல, கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாங்க, இவருடைய அன்பை என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், இவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், கொடுக்க வழி இல்லை. அப்ப இந்த சோர்வு இவர் வாழ்க்கையில் இருந்த ஒரு சோர்வு இருந்தது. என்ன, பாவத்துல ஒரு சோர்வு. ஒரு நாளைக்கு விடுவாரு, நல்லா இருப்பாரு, திடீர்னு என்ன செஞ்சிருவாரு, அப்படி சாராயத்துல இருந்துவாரு. ஆனா அந்த உதிரை எங்களை உங்களுக்கு எடுக்கல. என்ன காரணம், அது சாராயம் குடிச்சு பழகின மக்கள் இஸ்லாம் அனுமதி வச்சிருந்த காலம். அதுக்கு பிறகு தடை செய்து அந்த தடையிலிருந்து அவருக்கு நீங்கலாம் போச்சு, அவ்வளவுதான். ஒரு முறை இவர் பலமுறை ஹத்துக்காக வேண்டி எடுத்து வரப்படுவார். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்கால பலமுறை என்ன செய்வருக்கு தண்டனை நிறைவேற்றப்படும், பலமுறை தண்டனை நிறைவேற்றப்படும். அப்ப ரசூலுல்லாஹ் கடுமையா வேதனைப்படுவாங்க, மாறுறார் இல்லை என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் உங்களை சபிப்பானாக என்றார் கோபத்தில். மா அக்ஸர மா யுதா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை முறை கொண்டு வாருது அப்படின்னு உமர் ஆத்திரத்துல சொன்னாங்க. ஃபல்தஃபத இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தார். அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா தல் அன்ஹு, ஏச வேண்டாம், அவரை சபிக்க வேண்டாம். மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அவரை அறிந்ததெல்லாம் அவர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடியவராகவே கண்டிருக்கிறேன். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடியவராகவே நான் அவரை கண்டிருக்கிறேன். அவரை நீங்கள் சபிக்க வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு இடத்துல சொன்னார்கள், லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹைக்கும், உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீங்கள் துணை போக வேண்டாம் என்றார். அவர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டிருக்கிறாரு, நீங்க சபிச்சீங்கன்னா அது சைத்தானுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், சார்பாக அமையும். நீங்கள் உங்கள் சகோதரருடைய அந்த தீமையான வேளையில் சைத்தானுக்கு சார்பாக என்ன செய்வானா இருக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தி புகாரில வரக்கூடிய செய்தி என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் உமர் தான் சொன்னார் என்ற செய்தி மற்ற அறிவிப்புகள் வருது. இந்த முழுமையான அதாவது இந்த பதிவு புகாரில வரக்கூடிய பதிவு. அப்ப அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். அப்ப சோர்வு உற்சாகம் என்பது நபித்தோழர்களுக்கு மத்தியில் மாறி மாறி இருந்த ஒரு விஷயம் தான். ஆனா இன்றைக்கு குறைஞ்சு போய்கிறே, இந்த லெவலுக்கு மீட்டர் என்ன செய்யல, குறையல. இன்றைக்கு ஆக ஒரு கீழ்நிலைக்கு எனது வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.